கர்த்தாவே ஆண்டவரே இவர்களை தகப்பனை தொடும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரே இயேசுவே என்று மலை மேல ஜனங்கள் அந்த ஜனங்களை கண்டு ஆண்டவரே நீர் எழுந்து ஆண்டவரே அவர்களுக்கு போதுமான தொடங்கி கர்த்தாவே என்ற நோக்கத்தோடு கூட என்ற சிந்தையோடு கூட எல்லாவற்றையும் வார்த்தைகள் மன்னாவே தரும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி இயேசு ரொம்ப நல்லவர்? அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். அவர் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார். நம்மை நினைத்திருக்கிறவர். நமக்கு நன்மை செய்வதில்லை. அவர் சோர்ந்து போவோம். நம்மோட சோர்ந்து போவோம். அவர் ஒருபொழுதும் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. உங்களோட காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், உங்களுடைய கணவர், உறவினர்கள், சித்தி, பெரியமா, பெரியப்பா, யாரும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா உங்களுடைய ரிலேஷன் என்னிடம் மாறலாம். ஆனால் அவர் நினைவா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. இந்த காரியங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த இயேசு கிறிஸ்து அதாவது அந்த திருடன் சொல்ற தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசன புத்தகம் ஏசாயா அப்புறம் எசேக்கியேல் எல்லாம் அவர் வருவதற்கு முன்பதாக இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் அநேக பிசாசுடைய வல்லமைகளை அவர் முறியடிப்பார், வியாதியாசரை குணப்படுத்துவார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் நிறைவேறின ஒரு வசனங்கள் இது. அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரும் பாருங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் மிராக்கிள் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் திரள் கூட்டம். அல்லேலூயா. ஒருவேளை அந்த ஜனங்கள் அவர்கிட்ட கொண்டு வந்தாலும் சரி, கொண்டு வர முடியினாலும் சரி, அவர் ஒரே ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை செய்கிறதுல, அவர் தேவனுடைய நன்மை செய்கிறதுல அவர் பிதாவின் சித்தத்தை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. அதனால பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போறாரோ திரளான மக்கள் ஜனக்கூட்டம் அவரை பின்தொடர்கிறார்கள். அல்லேலூயா. அதனால இயேசு ஏன் இந்த வாழ்க்கையில நீங்க வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மூச்சு இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? வீழ்ச்சியா இருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க வந்துட்டீங்க, ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்தீங்க. அப்ப இருந்த அந்த ஜனங்கள்லாம் இப்போ மைக் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோகன்சியெல்லாம் இப்போ நாதமாடி இடத்துலாம் அப்படி ஒரு இடத்துக்குள்ள எல்லாம் இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா, ஜப்பான் எல்லா இடத்துலையும், நைஜீரியா எல்லா இடத்துலையும் டெலிகாஸ்ட் போகுது. ஆனா அப்போ அந்த சிஸ்டம் என்ன பண்ணல, கிடையாது. ஆக ஒரு மனிதனை சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, ஒரு நபரை தேடும்படியாக அவர் நடந்து திரிந்து, அதான் சொல் நாஸ்டா முடிகிற வசனம் எந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் ஹைலைட் தி ப்ரிவென்ஷன் சொன்னா தேவன் நன்மை செய்கிறார் சுற்றி இருந்தார். கிராமங்கள் தோறும் நன்மைகள் செய்கிறாங்க, பட்டணங்கள் தோண்டி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களில் ஒன்றும் கிடையாது. மரித்தவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். எல்லாம் முடிந்து என்று சொன்ன போதிலும் கர்த்தர் எல்லாவற்றும் நேர்த்தியாய் அவர் நடத்தினார். அல்லேலூயா. அப்போ ஏன் இந்த உலகத்துல பிரச்சனை? இந்த பிரச்சனை ஒரு தீர்வே கிடையாதா? இயேசு இருக்கார், இயேசுதான் தீர்வு, அது தீர்வு தான். ஆனா சில காரியங்கள் நீ செய்தாதான் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். உன்னுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை, ஏன் கண்ணீர், ஏன் தோல்வி? மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு போர் கிடையாது. எடுத்து வாசிங்க, எபேசியர். நல்லா கவனிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும், நல்லா கவனிங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும்
பிரஞ்சபத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடும் உனக்கு போராட்டம் உண்டு. உன் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது. அல்லேலூயா. இப்ப நகர என்னெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது. அப்ப அதே கதை உங்களுக்குள்ள வருகிற எல்லா அவங்களுக்கு காரணம் கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள அந்த இருக்கிற பத்தியா துறைத்தனங்களும் அதிகாரங்களும் இப்பிரஞ்சபத்தி லோகாதிபதிகளும் வானமண்டல பொல்லாத சேனைகளும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இப்பேற்பட்ட சாத்தான் உன்னை விழுங்கும்படியாக உன்னை இயேசு கிறிஸ்து நன்மை செய்ய மாட்டாரு, இயேசு கிறிஸ்து உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரு சொல்லி உன் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிற அந்த ரக லோகாதிபதி இந்த பிரஞ்சபத்தின் அதிபதி தான். அல்லேலூயா. உன்னை கண்ணை குருடாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் போன மாசம் நம்ம பார்ப்போம். என்ன பண்றான், அந்த சின்ன பொண்ணு, ஒரே ஒரு சின்ன பொண்ணு வச்சு நம்ம எலிசா பெரிய காரியத்தை என்ன பண்றாங்க, அந்த நாகமானுக்கு அற்புதம் செய்யறாங்க. இன்னைக்கு பாருங்க, அவர் செய்த நன்மை நம்மளால என்ன பண்ண முடியல, நினைக்க முடியல. ஏன்னா இந்த அதிபதி லோகம் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகம் சாத்தானுடைய. எதை சொல்லுங்க, இந்த உலகம் சாத்தானுடையது. இயேசு சொன்னார், அவர் காட்டி கொடுத்து எல்லாம் பந்தில இருக்கிறாங்க. அப்போ சொல்ற துணியை விட்டு எல்லாம் பந்தி சொல்றாங்க, இங்க காட்டி கொடுக்குற மத்தியில் இருக்கான்னு சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு என்னன்னா, இதோ இந்த உலகத்தின் அதிபதி இடத்துல வரான், அவன் இடத்துல இடத்துல எடுத்துக்கொள்ள இல்ல ஒன்றும் இல்லை. புரியுதா? உன் இடத்துல சாத்தான் வருவான், அவனுடைய பொருள் இருந்துச்சுன்னா அப்படியே குடி கொண்டு இருப்பான். என்ன இப்ப சொல்லுது, காவலர்களும் வேசித்தாரர்களும் விபச்சாரங்களும் பொய்களும் உவர்களும் சொல்லுது இல்லையா? நீதிமொழியில் 6 வாசிங்க. கர்த்தர் 6 காரியங்கள் வெறுக்கிறார். நீதிமொழியில் 6 வாசிங்க. இப்ப எபேசியர் 6 முடிச்சிட்டீங்களா? இப்ப நீதிமொழியில் 6 வாங்க. நல்லா கவனிங்க. இப்ப எபேசியர் 6ல இருந்து இப்ப நீதிமொழியில் 6 போயிட்டோம். 6 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். வாசிங்க சிஸ்டர். இப்ப அந்த லிஸ்ட் போடுங்க. வாசிங்க. அவன் யாவன போதா லிஸ்ட் வரும். 1 மேட்டில் மேகன் 2 போய்னா 3 4 5 6 அல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட காரியம் நீங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அப்படியே லிஸ்ட், பயங்கர லிஸ்ட். பொய் சொன்னாலே நடக்குது. நீங்க என்னது வெளிப்படுதல் 20:20 நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. வாசிச்சீங்கன்னா பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய கந்தகமும் எரிகிற அக்கிலும் பங்கடைவார்கள். அல்லேலூயா. ஐயோ இதெல்லாம் படிச்சா எல்லாம் தூக்கி வாரி போடுச்சு. ஐயோ அதுல இருந்து பொய் சொல்றது சின்ன பொய் கூட பர்ஃபெக்ட் கிடையாது இருந்தாலும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா பிரியமானவர்களே, கர்த்தர் அவங்களுக்குள்ள இருக்கிற உங்க அதாவது பிசாசின் காரியம் உங்களுக்கு இருதயத்தில் இருக்கக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது, காமகாரங்கள் இருக்கக்கூடாது, உபச்சாரங்கள் இருக்கக்கூடாது, வேசித்தனங்கள் இருக்கக்கூடாது, தவறா பார்க்கக்கூடாது, அப்புறம் தவறான சிந்தை இருக்கக்கூடாது, சகோதரர்களை பெருகின இருக்கக்கூடாது, வன்கண் இருக்கக்கூடாது. நமக்கு பாருங்க, ஐயோ சூப்பராக இருப்பாங்க வீடு, சூப்பராக இருப்பாங்க வீடு, நான் போசுற பாருங்க இச்சை. அல்லேலூயா. ஒன்னே ஒன்று நம்ம இச்சிக்கணும். நல்லா நான் ஒரு சீக்கிரம் சொல்றேன் பாருங்க. நீங்க எதை நம்ம இச்சிக்கணும், இயேசு தான் இச்சிக்கணும், பரலோகத்தை இச்சிக்கணும். அல்லேலூயா. ஒரு வீட்டை பார்த்தா ஐயோ வீட்டு போய் வாங்கி நன்றிய அந்த பரலோகத்தை இச்சிக்கிறியா, நான் போய் அந்த பரலோகத்தில் இருப்பாங்க என் வீடு இருந்தா போட்டி போறியா, நீ அதை இச்சிக்கிறியா? போய் ஒரு வீடு இருந்தா எனக்காரு நான் வாங்க அப்படின்னு அதை இச்சிக்கிறிய, பரலோகத்தை இச்சிக்கிறீங்களா? யார்? நான் இச்சிப்பேன் பரலோகத்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நான் சொல்றேன் எல்லாத்தையும் எழுதுவாங்க. இயேசு நான் மரித்து போகும்போது எனக்காக அல்லேலூயா எனக்காக பணிவிடை செய்கிற ஒரு நாள் சொல்றாங்க. அல்லேலூயா. பையன் வரான், எனக்காக பணிவிடை செய்கிற ஆட்கள் உண்டு. நீங்களும் அதே மாதிரி தான். அல்லேலூயா. அந்த பவுல் சொல்றாரு, நல்ல போராடினேன், விசுவாசத்தை காத்து இருக்கிற ஜீவர்களிடம் இருக்கிறது. அல்லேலூயா. அது லாஸ்டா முடிப்பது எனக்கு மட்டும் இல்ல, அதாவது இந்த பிரசன்னமான விரும்புவது யாவருக்கும். யாரெல்லாம் நினைக்கிறீங்க பாரு, அந்த பரலோகத்தை இச்சிட்டு யாரெல்லாம் நீங்க இருக்கிறீங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இருக்கார ஆண்டவர் போதுமான இருக்கிறார். சரி, ஓகே, நம்ம பாருங்க. அப்போ இந்த பிசாசு உங்களுடைய நன்மைகளை அவை எப்படின்னா, உங்களுடைய விடுதலை பெற நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுடைய விடுதலை எப்படியாவது குறைச்சி பண்ணணும். எப்படிங்க? உங்களுக்கு இருக்கிற நன்மைகள், உங்களுக்கு இருக்கிற அந்த சுகம், உங்களுக்கு இருக்கிற அந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மைகளை
எப்படியாவது சாத்தான் எதுக்கு வரான்னா, அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் அன்றி வேறு வரான். யோவான் 10 லாஸ்ட் வசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனுக்கு ஆளுகை தருவான். நானே என்ன பண்றேன், அது ஜீவன் இருக்கும்படியாகும் பரிபூர்ணமடைய வருகிறேன். அல்லேலூயா. சில ஓனாய்களுக்கு என்ன பண்ணுவான், அவன் வீட்டு கூலியை விட்டு போயிடுவான், அவனுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அல்லேலூயா. அவன் நல்ல மேய்ப்பனா ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 99 100 ஆடுகள் உங்களுக்கு இருக்க 99 ஆடுகள் காணாம போச்சுன்னா ஒரு ஆடை கொஞ்சம் தான் கவலைப்படுவான். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆடு நல்லா இருக்குது, அந்த ஆடு எங்க போச்சுன்னு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி தாங்க உனக்கு இருக்கிற அந்த நன்மையை எப்படியாவது உன்னை அப்படியே சின்ன பண்ணாம மாற்றி எப்படியாவது திசை திருப்பி ஆண்டு விட்டு பிரிச்சு அந்த பரலோக ராஜ்யத்தை நீ எதற்காக அழைக்கப்பட்டாய், எதற்காக உருவாக்கப்பட்டாய் அப்படின்ற டோட்டலா நீ லைஃபை க்ளோஸ் பண்ணதான் சத்துரு வருகிறான். அவனுடைய காரியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவனுடைய காரியம் இருந்துச்சுன்னா நீ வீடாயிரு. அல்லேலூயா. அப்ப அவன் வந்து பார்க்கும்போது உன் காரியம் அவன் சரக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஓப்பனா சொன்னா அவன் சரக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவன் சார் இதான் பிரச்சனை. இன்னைக்கு எனக்கு வராங்க, ஏன் அவர் விடுதலை அப்படின்னா, நீ போய் சொன்னீங்களே கீழ்ப்படியாம போன மாசம் பார்த்து கீழ்ப்படிதெல்லாம் என்ன பண்ணிட்டு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ கீழ்ப்படிதல் அப்படியே இதெல்லாம் நன்மை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் பிசாசின் காரியங்கள். இயேசு சரியான வசனம், நல்ல ஒரு காரியம். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு ஒருத்துக்கொள்ள எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா தாழ்மை, ஹம்பிள்னஸ். ஹம்பிள்னஸ். எப்ப தாழ்மையா இருந்தார், அவர் துப்புனாங்க, அவர் கொட்டினாங்க, அவரை என்னென்னலாம் பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க. விபச்சாரி சமையல் கேட்டாங்க, உச்சகட்ட வார்த்தையெல்லாம் அவராக காணும். அதெல்லாம் கோவப்படல. ஆனா எங்க நாணயத்தை புறா வைக்கிறதும் நாணயத்தை நாசப்படுத்தினாங்களோ அந்த இடத்துல சாட்டி இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க இருதயம் எப்படி இருக்குது? எப்படா சர்ச்சை கட்டி பண்ணீங்க, ஆணையத்துல இது ஆணையம் கிடையாது, இருதயம் தான் ஆணையம். இருதயம் எப்படி போய் பேசுறியா, இல்ல மற்ற விரோதமா பிளான் பண்றியா, இல்ல மற்ற விரோதமா என்ன தீர்வு நிற்கிற? இந்த டைம்ல இப்ப செய்தி கேட்டு மற்றவங்க எங்க உங்களுக்கு சிந்தனை எப்படி போகுது? அவர் வர இல்லையா, நாளைக்கு நாங்க வாசம் பண்ணணும் இல்லையா? அவர் வாசம் பண்ணா ஒரு கோயில நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் இருக்கு, எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு அந்த இடத்துல அவருக்கு புரியாது. என்ன வரும் பேசுறாங்க, 1 லட்சம் ரூபாய் 1 கோடி வீட்டை கட்டிட்டு ஆட்டுக்கு பிரியமில்லாத காரியம் தான் உள்ள வரா வர மாட்டேன். ஏன்னா இது வந்து மெஷர்மெண்ட். இந்த பைபிளை தாண்டி ஆண்டவரை எதுவும் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா எழுதி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றீங்க, எழுதி வச்சுங்க. நீங்க பாருங்க, இவ்வளவு பெரிய புக் இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி போக முடியுமா? ஆட்டோ வச்சு எடுத்து போக முடியுமா? எடுத்து வாசிங்க. யோவான் லாஸ்ட் அதிகாரம், யோவான் 21வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. பக்கம் 160. நல்லா கவனிங்க. இயேசு செய்த அநேக காரியங்களும் உண்டு. நல்லா கவனிங்க. அவைகளை ஒன்றொன்றாக எழுதினால் புரியுதா? உலகம் கொள்ளாதா? அப்போ இவ்வளவு பெரிய பேக்கை தூக்கி நடந்தா போக முடியுமா? அழகாக பாருங்க, பைபிள் வச்சு அந்த பேக் இருக்கு பாருங்க, அழகா போட்டு மாட்டி நான் பாட்டே இருந்துட்டேன். இதோ இவ்வளவு பெரிய புத்தகம் இருந்துச்சுன்னா அதாங்க நம்ம இயேசு ரொம்ப நேசிக்கிறாரு. நமக்கு என்ன முடியுமோ அதுதான் பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்திருக்காரு. இதுல என்ன இருக்குதோ அதுதான். இதை தாண்டி அவர் என்ன பண்ண முடியாது, நம்ம இது பண்ணா பண்ண முடியாது. நீ எப்படி சொல்றது, நீ ஆண்டு கீழ்படியாம இருக்கிற ஆண்டு எதுவுமே பண்ண அப்படியே இருந்தா உன் ஆசை இருக்க முடியுமா? அப்போ அவர் பொய்யாயிடுறாருல. அவர் நீதி அழுதில பிரியப்படுற தேவன் அல்லவே. நல்லா கவனிங்க. இந்த உலகம் கொண்டா வேறு சில அற்புதங்களும் இருக்கிறது, வேறு சில நன்மைகளும் இருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ அதைதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, இந்த மத்தியான வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், அவர் விரும்பாத காரியம் ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்கள் மெய்யான விடுதலையை ஒருவரும் பறிக்க முடியாது. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10 வாசிங்க. நல்லா கவனிங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா.
சிங்கம்னா உங்களுக்கே தெரியும், இந்த சிங்கம் காட்டுக்கே ராஜா. அல்லேலூயா. காட்டுக்கே ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? காட்டுக்கே ராஜா சிங்கம், அது கூட பட்டினியா கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிற உனக்கு என்ன பண்ணாது? ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, அப்போ என்ன ஸ்பெஷல்? அல்லேலூயா. கவலைப்படுறதை விட்டுடுங்க. அல்லேலூயா. ஒரு சிந்தனை எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. அல்லேலூயா. போன மாசம் தான் என்னால் ரொம்ப ஒரு கிரகிக்க முடியாத ஒரு காரியம், நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு ஆவிக்குரிய தகவல் இருக்கிறாரு, சரி அவர்கிட்ட மட்டும் தான் நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா வேதாந்த கல்லூரி படிக்கும் பொழுது அவர் தான் அந்த இடத்துல பண்ணி சொல்லியிருந்தார். ரொம்ப ஒரு காரியங்கள் ஊழியத்தில் என்னெல்லாம் ஒரு காரியம் பிரச்சனை பயங்கரமான என்ன பண்ணலாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அவருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணுறாரு? தேர்ச்சுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், உலகத்தில் எந்த மனுஷனாலும் கொடுக்காத சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டு வாசிங்க சங்கீதம் 37:22. இந்த தீமை விட்டு நன்மை செய்யும், அப்படி என்ன பண்ணா பிழைப்பார். அல்லேலூயா. இதுதான் நமக்கு பிரச்சனை. தீமையை விட்டு நன்மையை செய்யணும், அப்போது நீ பிழைத்திருப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இந்த தீமையை விட்டுறோம். தீமையை என்ன பண்றோம்? விட மாற்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நன்மை நடக்கிறாரா? இன்னைக்கு ஒரு நன்மை நடக்கிறாரா? இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், நான் சொன்னேன், இந்த உலகத்தின் அதிபதி எப்பயுமே நம்முடைய சிந்தனையில தவறான எண்ணங்கள் எப்பயுமே நம்முடைய சிந்தனைக்குள்ள போராடுகிறது. அவனுக்கு கொம்பு வச்சுலாம் வந்துட மாட்டான், அப்படியே முடி விரிச்சு போட்டுட்டு அப்படிலாம் வந்துட மாட்டான். அது பிசாசு கிடையாது. அல்லேலூயா. பிசாசு என்ன தெரியுமா? சிந்தைக்குள்ள போராடுகிறது. அந்த தவறான காரிய எண்ணங்கள், பொய் சொல்லணும், கெடுக்கணும், அந்த குடும்பத்தை கெடுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இச்சைக்கு தவறு, அதை போய் சாப்பிட்டு சில பேர்லாம் வயிற்றை கட்ட மாட்டாங்க. பார்த்தீங்களா? வயிற்றை கட்ட மாட்டாங்க. எது கட்டாலும் அதுக்கு கட்டி போட்டு சாப்பிடும். இன்னைக்கு பலகாரம் அது இது குடிச்சு மேய்து. அல்லேலூயா. போஜன பிரியெல்லாம் கத்தினா கத்திய வை, நல்லா சாப்பிடணும். அல்லேலூயா. நீங்க நல்லா சாப்பிடுறது இல்லை அழகா அதே மாதிரி 3 வேலையும் என்ன பண்ணணும்னா, சில 3 வேலையும் சோறு அடிப்பாங்க. தயவுசெய்து 3 வேலையும் சாப்பாடே சாப்பிடாதீங்க. காலையில் ஒரு டிஃபன் பண்ணலாம், நைட்டு மதியம் நல்லா சாப்பாடு சாப்பிடலாம், இல்லை நைட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். 3 வேலையும் சோறு அடிச்சதுன்னா அவருக்கு அதுக்கிற கழுவுன்னா அவங்க மட்டும் தான் வரும். அல்லேலூயா. அதில் ஏன் சொன்னா, இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான செயல், இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. கேட்டு வாசிங்க சங்கீதம் 34:16 வாசிங்க. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஓகே, நீங்க பாருங்க, அந்த 2 வருஷம் சொல்றது என்னன்னா, சமாதானத்தை காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நேர்மையா இருக்குது? நீதிமான்கள் நோக்கமா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் யாரை பார்க்கின்ற சொன்னா, நீதிமான்களை பார்க்கும். அல்லேலூயா. நீதிமான்கள்னா தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய காண்க ஒரு சொந்தவர், அதாவது சொல்லுவாங்க, அதாவது தப்பு தவறாதுவாங்க. நீ நடக்கிறவர்களாம் நீதிமான், தேவனால் ரட்சி, அதாவது ஒரு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். அதான் பாருங்க, பெர்மென்ஸ் நீதிமானா, நீதிமானா ரத்தத்தால் கழுவப்பட்ட பாருல பெர்மென்ஸ் தான் நீதிமானா, நீதிமானா ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. அப்ப அப்படியே இருக்கிறது பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை. அதனால இந்த உலகத்தின் அதிபதி அவனுக்கு இங்க வருகிற பொருட்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சங்கீதம் வாசிக்கலாம் 65:4 வாசிங்க. கசப்பான வார்த்தைகளாகிய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய வீட்டில் நன்மை என்ன பண்ணும்? நன்மையாகும்.
மேல நம்ம பார்த்தோம், சிங்கக்குட்டியை காட்சியத்தை பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுவதற்கு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கிருபை வரங்கள் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அவரை தேடி போனோங்க. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. ஏன் இன்னைக்கு பிரச்சனை, வேதனை? அல்லேலூயா. அந்த நன்மை செய்யாதபடிக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த வீக்னஸ், பாவம். அல்லேலூயா. அந்த பாவம் தாவீது சொல்றாரு, கசப்பு கட்டினார். பிச்சுனா தெரியுமா? பிச்சு இல்லாத ஒரே ஒரு பறவை என்ன தெரியுமா? ஒரே ஒரு மிருகம் என்ன தெரியுமா? புறா. பிச்சுனா உங்களுக்கு கசப்பு. எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் வருது. எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பெருமாட்டில் வந்து என்னன்னா, அப்போ வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 2012 நம்ம 12 நினைக்கிறேன், 2012 13 தெரியல. எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, வீட்டில் கோழி நடப்பாங்க பாருங்க, நாட்டுக்கோழி எல்லாம். அந்த அப்பெல்லாம் அந்த கோழி இப்படி இருக்கும் பண்ணுவாங்க. அந்த பிச்சு நான் பண்ணி கலந்துச்சு, இது தெரியாமல் அந்த கட் பண்ணி கொண்டு லைட்டாக பிச்சு கலந்துச்சு. எல்லாம் புரணம்லாம் வச்சு இது ஏற்றாங்க. ஃபுல்லாக வேப்பிலை கட்சி எஸ்எஸ் சுற்றுவாங்க. அந்த மாதிரி ஆகிடுச்சு. லைட்டாக சின்ன ஒரு டாப் டோட்டலாக அவுட். அதே மாதிரினா பிச்சு இல்லாத ஒரே ஒரு கசப்பு இல்லாத புறா. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பேப்டிஸ் ஞானஸ்தானம் எடுத்து கரையுடனே ஆவியான புறாவை போல. அது எதை குறிக்குதுன்னா, அவர் கபடற்றவர், அவர் உத்தமர், அவர் பரிசுத்தர், அவர் வெண்மை. அல்லேலூயா. அப்ப நீங்க வெளிப்படுத்தும் விசேஷத்தை பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாம் வெண்வஸ்திரம் என்பது பரிசுத்தம், ஹோலினஸ், கரைதிரற்ற சமம், நீதிபதி, நியாயாதிபதி. அங்க ஓயாமல் பரிசுத்தர் என்ன பண்ணுவாங்க? தொழுது கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. 7 பசு குத்து விளக்கு. அல்லேலூயா. 7 சபை, 7 குத்து விளக்கு, 7 வாசல். அல்லேலூயா. 7 தொழும். அல்லேலூயா. அப்படியா இருக்கிறது. தேவன் நம்முடைய காரியத்தை என்ன பண்றாரு? நிலை போட்டுள்ளார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 6:9 வாசிங்க. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இதுவும் கூட. கலாத்தியர் நல்லா பாருங்க, நன்மை செய்வதில் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருக்க ஏற்ற காலத்தில் இருப்போம். அன்பான எல்லாம் கவனிங்க, சகோதரா சகோதரியே, ரொம்ப ஒரு உண்மையான ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த உலகத்துல நீங்க நன்மை செய்யறதுமாக சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா ஊர்ல என்ன சொல்றாங்க? அப்பனா வழியே இருக்குது, ஓப்பனா பேசுனா அப்பனா வழியே இருக்குதுப்பா சொல்றாங்க கிராமத்துல. அப்பனா வழியே பிறந்துச்சு அப்படின்னு தகப்பனாக இயேசு சொல்லி நன்மை இருக்கணும், மற்றவங்களை நேசிக்கணும். அல்லேலூயா. நன்மை சொல்லி தள்ளக்கூடாது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, சோர்ந்து போகாம பண்ணீங்கன்னா ஒரு நாள் அறுவடை செய்வீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் அறுவடை செய்வீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் அறுவடை செய்வீங்க. நன்மை எப்போ பார்த்தாலும் நன்மை செய்யணும். அதனால தான் நான் போன மாதம் நான் சொன்னேன், நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் போகிறீங்க, ஏதாவது டிக்கெட் உதவியில் யாரா இருப்பாங்க, அவங்க எதனா மாதத்தில் ஒரு 300 ரூபாயோ ஒரு 200 ரூபாய் என்ன பண்ணுங்க, ஒரு சாப்பாடுக்குன்னா 100 ரூபாய்க்கு தானே ஒரு 3 பேருக்கு சாப்பாடு இப்படி இல்லாதவங்களுக்கு பாவம் ரோட்டில் தெரியுறாங்க, ட்ரெஸ் இல்லாத, ஆகாரம் இல்லாத, நீங்கள் போகிறீங்க. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் அதுமாரி 12 மாதம் வருதுல்ல, இன்னைக்கு எழுதி வச்சுக்க டைரியில். இந்த ஜோசப் அவர்கள் சொன்னார், 12 மாதத்துல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. யாருக்கு? நாங்கள் இல்லாத டிக்கெட்டுக்கு போகிறாங்க, மாநாடே போகிறாங்க, டிக்கெட் விதவைகள் போகிறாங்க, புடவையோ இல்லை ஏதாவது ஒரு நபர் 12 மாதம் டோட்டல் இன்ட்டு போட்டு இது பண்ணுங்க. கிறிஸ்துமஸ் எண்டுக்குள்ள நீ எதிர்பார்க்குற காரியங்கள் நான் டபுளாக பண்ணணும்னா கற்றுக்கேன். அல்லேலூயா. வேற எதனையும் சொல்ல ஆண்டவர் சோதித்து பாருன்னு சொன்னேன், நன்மை செய்யணும்னு சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு நான் காணிக்கு தர்சனம் போல அந்த காரியங்கள்லாம் அது வரல. நான் அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஏன் சொல்றேன்னா, இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நன்மை செய்ய சோர்ந்து போகக்கூடாது. அறுப்பீங்க, அறுவடை உண்டு. அதான் சொல்றேன், கண்ணீரோட விதைக்கிற எப்படி போறான்? எம்பிரத்தோட போவான். நீங்க மற்ற உதவி செய்வது தான் பண்ணணும். ஐயோ நமக்கு தேவையை தெரிச்சுமே வெளியே என்னடா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பாருன்னா கஷ்டம் தான். ஆனா இருந்தாலும் விதைங்க. பிரசங்கி 11:1 வாசிங்க சிஸ்டர். பிரசங்கி 11:1. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதில் பலனை காண்பார். நல்லா கவனிச்சுங்க. எதில் போட சொல்ற ஆண்டவர்? எதில் போட சொல்ற ஆண்டவர்?
தண்ணியில போட்டா முளைக்குமா? முளைக்குமாங்க? முளைக்காது. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வந்து என்னடா இவருக்கு என்ன ஒண்ணுமே புரிய, இவருக்கு எதனா இருக்குதா அப்படின்ற நிலைமை கூட வரும். தண்ணியில போட சொல்ற, தண்ணி விதை முளைக்குமா? தண்ணியில போட்டா முளைக்குமா? அல்லேலூயா. நல்லா வாசிங்களா? போய் உழுத நிலத்துல போட சொல்ல உன் ஆகாரத்தை. அல்லேலூயா. ஆகாரம்னா விதை. அல்லேலூயா. அப்ப தண்ணீர்ல போட்டா முளைக்காது, எப்பன்னு தெரியாது. ஆனா இருந்தாலும் ஒன் டே, ஒரு நாள் என்ன பண்ணுவோம், அதனுடைய பலனை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சில விதை என்ன பண்ணுச்சு? மழையில போச்சு. அது வளர்ந்துச்சுதான். நல்லா கவனிங்க, எல்லா விதையும் வளர்ந்துச்சுதான். ஆனா சில விதைகள் மாத்திரம் பலன் கொடுத்தது, சில விதைகள் அழிந்து போனது. வழியெங்க விதைச்சு போட்டு வளர்ந்துச்சு, ஆனா முட்செடி என்ன பண்ணுச்சு? நெருக்கி போட்டது. ஹல்லேலூயா. அது வந்து உலக கவலை, நல்லா ஆரம்பத்தில் நல்லா அந்நிய மனசு பேசி நல்லா ஊழியம் செய்வாங்க. சோர்வு பிரச்சனை வந்து என்ன பண்ணுவாங்க? திரும்ப பழையபடி பதில் தர்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? டேரக்டா ஓடுவாங்க. நாய் கக்கிண்டு என்ன பண்ணுவாங்க? போவாங்க. பழைய விட்டு வந்த பாவத்துக்கு போடுவாங்க, நிலைத்திருக்க முடியாது ஒழித்து. அப்ப ரெண்டாவது என்னன்னா, கற்பாறையில் என்ன பண்ணாங்க? தீஞ்சு போயிடும். ஒண்ணு லாஸ்ட் வழி இருக்கிறதுனா காக்கா வந்து கொத்தும், அது ஒண்ணும் முடியாது. ஆனா நல்ல நிலத்துல வச்சு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நல்ல நிலத்துல வச்சு பார்த்தீங்களா? அது என்ன பண்ணுதுன்னா, ஆங்கிலத்தில் நல்லா சூப்பரா, some 30, some 60, some 100. சில விதைகள் 30 சில விதைகள் 60 சில விதைகள் 100 அது என்ன பண்ணுச்சுங்க? பலன் கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்போ இது கூட என்னன்னா, அந்த விதைகளை என்ன பண்ணணும்? நம்ம போடணும். நன்மை என்கிற விதை என்ன பண்ணுங்க? போடுங்க. ஹல்லேலூயா. நன்மை என்கிற விதையை போடுங்க. போய் டிராக்ஸ் குதா வாங்க மாட்டான், வாங்க வச்சுப்பான். அதை நீ ஒரு சாப்பாடு போட்டல கொடுத்து நீ போய் கொடுத்து பாரு, அதை சாப்பிட்டு நீ மறுநாள் மறு மாசம் போறப்பாரு அப்படின்னா சொல்லுவான், ஐயா அவனே அப்படின்னு. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி ரீச் பண்ணி அப்படியே சூப்பரா பண்ணலாம். அதனால முடிந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணணும்? நன்மை செய்கிறது எல்லாம் நம்ம மேல, எல்லார் மேலேயும் இந்த கடமை தான் அது. ஹல்லேலூயா. போன மாசம் ஒய்எம்சியில் போய் பிரசங்கம் பண்ணேன். போன மாசம் இல்லை, போன வெள்ளிக்கிழமை அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. ஒய்எம்சி தெரியுமா? எக்மோர் ஒய்எம்சி அந்த ஆடிட்டோரியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்தாங்க. கத்தோலிக்க அந்த டைவர்ஸ் அவங்க பிரசிக்கும்படியாக அவங்க முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன பிரதர், என்னை கூப்பிட்டு ஒரு பாஸ்டர், நான் பைபிள் காலேஜ் படித்தேன், அவர் என் கூட பைபிள் காலேஜ் படித்தார். நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் டிப்ளமோ பண்ணோம். எம்டிஸ் அங்கே டிப்ளமோ பண்ணும்போது படகை சால்ட்டில் நான் படிக்கும்போது அப்போ கூட்டு போனார். கூட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா 100 சாப்பாடு. எங்கே கூட்டுமாங்கன்னா, நாங்கள் எல்லாம் டீமாக போனோம். பாஸ்டர்ஸ்லாம் ஒரு 5 பேர் போனோம். போகும்போது பேபி ஹாஸ்பிட்டல் தெரியுமா? எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் யாரும் போயிருக்கீங்க? எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா வரவங்க பார்த்தீங்களா, அவங்க பாவம் அந்த இல்லாதவங்களாக இருக்காங்க. அந்த மேலே பிரசவம் போகிறவங்க அந்த லேடிக்குள்ளே இருப்பாங்க, பிரசவம் பண்ணுறாங்க. வெயிட்டில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க மாமியார் அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு 100 சாப்பாடு. பிரதர் பாஸ்டர் தம்பி, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மாதம் 100 சாப்பாடு வாங்கி தருவோம். அதனால தாங்க இன்னைக்கு ஒய்எம்சி நீங்கள் சூப்பராக இருக்கு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, விடோஸ், அப்புறம் ஓல்டேஜ் நபர்ஸ் எல்லாமே. ஹல்லேலூயா. இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அதுல இருந்து தேவனுடைய நாமத்தை அவங்க மகிமைப்படுத்துறதுல என்ன பண்றாங்கன்னா பெருமையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, நீங்க சொல்ற அந்த வார்த்தையின்படி நன்மை செய்யுங்க. நான் அதுதான் சொல்றேன். அப்போ இப்போ வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அநேக நாள் பிரசங்கி 11 வாசிங்க. ஹல்லேலூயா. அதன் பலனை காண்பாய். அப்போ பாத்தீங்கன்னா அநேக நாள்களுக்கு பின்பதாக அதன் பலனை காண்பாய். ஹல்லேலூயா. அதான் பலனை காண்பாய். எப்படியாவது முளைச்சு வந்துடும். நீ நன்மையை போட போட நீங்க நன்மை செய்யும் பார்த்தீங்களா, அந்த நன்மை தாங்க வரும். ஹல்லேலூயா. உரமா தான், தண்ணியா தான். ஒரு விதை வளர்த்தா வேணும், உரம் வேணும், தண்ணி வேணும், வேற என்ன வேணும்? தண்ணி தான் நீர். பேச மாட்டீங்களா? நல்லா கவனிங்க. கேள்விகள் ரொம்ப நம்மளுடைய வார்த்தை. நீங்கள் வேற என்ன பண்ணணும்? பேசும்போது என்ன பண்ணணும்? கேட்கணும்னா அப்போதான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? பேச முடியும். வேற என்ன வேணும்? தண்ணி வேணும், உரம் வேணும், மெயினாக விதை தான். விதை வேணும். அடுத்தது சரி, ஓகே, நீங்கள் யாரும் சிட்டியில் பிறந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூரிய ஒளி வேணும். சரி, நீங்கள் எல்லாம் சென்னை சிட்டியில் பிறந்தீங்க போகுது. ஓகே, சூரிய ஒளி இன்னும் நீ என்ன தான் உரம் போட்டு என்ன தான் தண்ணி ஊற்றினாலும், இப்போ இந்த இடத்துல செடி வச்சுட்டு
இதுக்கு தண்ணி உரம் ஊற்றினா வந்துடுமா? மூடிச்சுதா? சூரிய ஒளி 1 கோடி செடி வாங்கி வச்சு டெய்லி 1 லட்சம் ரூபாய்க்கு உரமோ தண்ணி ஊற்றினா கூட வராது. ஒன்றுத்துக்கு செல்ஃப் எடுக்காது. அல்லேலூயா. அந்த சூரிய ஒளி லைட்டாக படிச்சிருக்கா சும்மா சரணையாக அந்த மேலே அந்த சூரிய ஒளி பட்டுச்சுன்னா, அதெல்லாம் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் காலையில் வெயிலில் விட ஈவினிங் வெயிலில் போய் நில்லுங்க. அது என்ன பண்ணுறாங்க, அதில் நிறைய எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேருக்குலாம் அந்த வேர்வையே வராது. ஈவினிங் வெயிலில் போயிட்டு 1 மாதம் நல்லா இருந்தாங்கன்னா அந்த அவங்களுக்கு அந்த சீயோ ஏதோ சொல்கிறாங்க, சீயோ அந்த உஷ்ணத்தன்மை வந்து அந்த ஆமாம் சில பேருக்கு வேர்க்காது. இந்த நிறைய வியாதிகள் வரும் வேர்க்கல்னாலே. அந்த தண்ணியில் அவருக்கு அந்த கெட்ட இடம்லாம் வரும், வேறு வரும். அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோமியோபதியில் நீங்கள் போய் சொல்லுவாங்க, ஆயுர்வேதிலாம் போனீங்கன்னா மாதத்துக்கு 3 நாள் என்ன பண்ணால் 1 மணி நேரம் அந்த மாலை வெயில், அதாவது 4 to 6 மணிக்குள்ள அந்த வெயில் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப சூடாக இருக்காது. அந்த நல்லா அந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா அந்த தன்மை இப்போ என்ன பண்ணால் வேர்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அதில் இருக்க உடலில் இருக்கிற அந்த அந்த காரியங்கள் என்ன பண்ணோம், வெளியே வந்துடும். நல்லா புஷ்டிப்பா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தானே சொல்கிறேன், நல்ல விதைகளாக இருக்கும் பொழுது, நல்ல மணிகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு, பெருகு பண்ணுறாரு. அல்லேலூயா. 2 வாசிங்க. ரோமர் 15:2 வாசிங்க. ரோமர் 15:2. நல்லா கவனிங்க. நம்ம ஒவ்வொருவரும் நல்லா கவனிங்க, மற்றவருடைய பக்தி விருதுக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி பிரியமாய் நடக்க கடவன். அல்லேலூயா. பக்தி மற்றவர்களுக்கு பக்தி விருதுக்கு உண்டாகும்படி. இப்ப எபேசியர் 4:29 வாசிங்க. எபேசியர் 4:29 வாங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருதுக்கு அந்த வசனம் என்ன சொல்லுச்சுன்னா, மற்றவர்களுக்கு, இதுவும் மற்றவர்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப எப்படி நினைக்கிறாரு, நம்மளோடு போயிடாது, எல்லாருக்கும் சேர்த்துதான். அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் தெய்வ வரங்கள் கிரியைகள் அருளப்பட்டிருக்கிறதுனால நீங்க எல்லாம் தெய்வ பிரசன்னத்தோடு இருக்குதுதான் பிதாவின் சித்தமா இருக்குது. அல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனம் ஆகணும். உன் வார்த்தை மற்றவர்களுக்கு உண்டாகணும், பிரயோஜனமா இருக்கணும். உன் செயல், உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ், உன்னுடைய எல்லாவற்றையும் எக்ஸெட்ரா எல்லாமே அனைத்தும் தேவனுக்கு பிரயோஜனம் உண்டாக இருக்க என்ன பண்ணணும், முன்மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, பேச்சுல, நடக்கல, செயல்ல விசுவாசிகள் மாதிரியா இரு. அப்படி நீ செஞ்சினா உன்னையே நீ பாதுகாத்துக் கொள்வ. உன் வசனத்தை, அதாவது உன்னுடைய வார்த்தைக்கு தொழில் என்ன பண்ணுவ, மீட்டுக் கொள்வாய். அல்லேலூயா. அதனால தான் எல்லா பாஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை நாளைக்கு ஆராதனைனா சனிக்கிழமை நல்லா தேவ சமூகத்தில் காத்திருப்பாங்க. ஏன் சொல்லுங்க, அவங்களோட முடிஞ்சிடாது அது. ஏன்னா நீ போயிட்டு எதுவும் தாறுமாற பிரசங்கிச்சாருன்னா என்ன வேணும், எல்லாம் இடர்ல ஆயிடுவாங்க. அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் என்னப்பா பேசணும், என்னப்பா பண்ணணும். அல்லேலூயா. 6 மணிக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தேவ சமூகத்தில் காத்துருவாங்க ஈவினிங். அதனால காத்திருப்பு கூட இருப்பாங்க. இப்போதான் அதெல்லாம் இருக்கான்னு தெரியல, அப்படியே பிரேயர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் தேவ சமூகத்தில் புடவை போட்டு காத்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பேசுவார். ஏன்னா நாளைக்கு யாரும் புதுசா வருவாங்க, நம்ம போயிட்டு எப்பவுமே ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுறாங்கன்னா அவன் புதுசா வருவான், அப்படியே அன்னைக்கு பாசையில பேசுறது தேவன் பேசுவார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பேசும்பொழுது ஆவியான தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன பண்ணாரு, பேசணும். ஏன்னா அது புதிய, அது பைபிள் கிடையாது. இந்த என்ன பண்ணாரு, பைபிளே கிடையாது. தீர்க்கதரிசி அனுப்புவார், அவங்களாம் போய் எச்சரிப்பாங்க. அவங்க போயிட்டு சொல்லுவாங்க, இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தீமை நடந்துச்சா அங்க என்ன பண்ணுவாங்க, இங்க என்ன தீர்க்கதரிசிகள் போவாங்க. அதான் சொல்ல, எலிசா நாட்டுல என்ன ஆயிடுச்சு, பஞ்சம் ஆயிடுச்சு. அப்ப அவன் சொல்றான், என்ன இங்க யாருமே தீர்க்கதரிசி இல்லையா, உடனே கூட்டு போறாங்க எலிசா கிட்ட. அல்லேலூயா. அப்ப இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தேவன் வந்து தீர்க்கதரிசி வச்சிருந்தார். ஆனா இப்போ அப்படி கிடையாது. தேவன் வார்த்தையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு நம்மளால பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். நம்ம மத்தியில் என்ன பண்றாரு, பேசுறாரு, நம்மளோட இருக்கிறாரு. அவர் வார்த்தையா இருக்காரு. அவரை தொழுது, அவருக்கு சொர்க்கம் கிடையாது, அவருக்கு உருவம் கிடையாது. நாம் ஆராதிக்கிறது, அல்லேலூயா சொல்லாமா, நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியான தெய்வம். அல்லேலூயா. அவர் உணர்வை முடியும். எங்க 2 பேர் கூடனா அங்க வந்தரன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க, நிச்சயமா ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஏன் சொன்னா,
இன்னைக்கு நம்ம எதுக்கு சொல்றோம்னா, முக்கியமான காரியங்கள் பிசாசுடைய சிந்தை உனக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அப்ப எந்த சிந்தனை? அவர் பாருங்க, இரவெல்லாம் ஜெபம், பகலெல்லாம் ஊழியம். ஈக்குவலா மெஷர்மெண்ட் ஈக்குவலா இருந்துச்சு. இதுலயும் இப்படி பண்ணல, இதுலயும் இப்படி போல. ஈக்குவலா ஜெபம் ஊழியம், ஜெபம் ஊழியம், ஜெபம் நன்மை, ஜெபம் நன்மை, ஜெபம் உதவி. இப்படியே தான் அவருடைய லைஃப் என்ன பண்ணி போய் கொண்டே இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப நல்ல விதைகளாய் மாறணும்னு சொல்லலாம். ஏசப்பா நம்மள பெரியப்பட்டாரு. எடுத்து வாசிக்க சங்கீதம் 103:5 வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. நன்மையினால் உன் வாய் என்ன பண்றாரு? திருப்தியாக்குகிறார். அடுத்த வாசம் கேளு. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தெரியப்படுத்தினார். அல்லேலூயா. ஏன் தெரியப்படுத்தினார் என்று சொன்னா, எப்படி தெரியப்படுத்தினார்? How this story happens to Moses. Hallelujah. How? எப்படி தெரியப்படுத்துன்னு சொன்னா, நல்லாவே தெரியும். மோசே இருந்தாரு, அவர் சொன்னா என்ன பண்ணுது? மோசே தான் நீங்க பாத்தீங்கன்னா மோசேவே கடவுள் தான் நினைச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்க, தெரியுமா? ஏன்னா ஏசப்பா கிட்ட அவர் என்ன பண்ணாரு? பண்ணுவாரு. அவர் மோசே பண்ணுவாரு. போய் ஓங்கி செங்கடல் தட்டினா போலதான். அடடே இப்படிதான் கடவுள் வரும் மோசே அப்படிலாம் நினைச்சாங்க. அல்லேலூயா. இப்போ மோசே என்ன பண்ணாரு? மேல போயிட்டார் 40 நாள். அப்போ போகும்போது வராரு. வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப என்ன இல்ல, மோசேவன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு உருவத்தை பார்க்கணும். இப்போ ஆரோனை கூப்பிடுறாரு. ஆரோன் என்ன பண்றாங்க? போயிட்டு ஜனா போய் கசனா, யாரும் இங்க வா, இங்க வந்து பண்ணு. அவன் என்ன பண்றான்? பாவம், அவன் வேறு கூட பண்ணல. அவன் அப்படின்னு என்ன பண்ண புஷ் பண்றாங்க. இப்போ என்ன ஒரு 50 பேர் புஷ் பண்ண என்ன பண்ணுவோம்? ஏதோ காரியத்துக்காக என்னடா சொல்லி செஞ்சுதான் ஆகணும். அது மாதிரி புஷ் பண்ணாங்க பாருங்க. சரி முட்டை என்ன இருக்குது? தோடு, கம்பளு, மூக்குல இருக்குது, கழுத்துல இருக்குது, காட்டுல இருக்குது, எனக்கு போட்டாங்க பாரு. கண்ணுக்குட்டி மீறி வந்துருச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு உருவானதான் இந்த விட்டுறாங்க. அல்லேலூயா. அதான் சொல்றேன். இன்னைக்கு என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ இந்த மரியாதை சிலையோ இல்லை ஏதோ சிலையை வச்சு போடுறதுக்கா, ஏதோ ஒரு சிலையை போட்டாலும் சொல்றதுக்குன்னா விற்கலாம் நினைச்சாங்க. அது கிடையாது. இப்போ நீ ரெகுலரா உங்க வீட்டுல குடும்பம் 1 மணி நேரம் பண்ணேன்னு வச்சுக்க. இப்போ 6 to 7 எப்பயுமே ஈவினிங் 6 to 7 பண்ணின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல உங்க கெஸ்ட் யாரும் வந்துட்டாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுதான் விற்கிற ஆராதனை. நீ டெய்லியும் ஜெபம் பண்ணுறீங்க, அந்த ஜபத்தை கடைசியில் அந்த டைம் ஆயிடுதா அப்படி செல் பண்ணுறியா, அதுதான் விற்கிற ஆராதனை. அது விற்கிற அப்படியே நமஸ்கரிக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் எந்த காட்டு கர்த்தரை காட்டு எடுத்துக்காட்டு வைக்கிற பார்த்தீங்களா? உன்னுடைய தேவனை காட்டு தள்ளிட்டு வேற ஒரு காட்டு முன்னெடுக்கிறது, உன் பணவனை முன்னெடுக்கிறது, உன் தம்பியை முன்னெடுக்கிறது, எக்ஸ்ட்ரா உன் எந்தெந்த காட்டை முன்னெடுக்கியோ அதுதான் விற்கிற ஆராதனை. சிம்பிளா சொல்ல போனா, நீ இயேசுவை காட்டிலும் ஏதா நீ நினைச்சீங்களோ அதான் விற்கிற, அவ்வளவுதான். அதான் விற்கிற ஆராதனை. ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லுது, உண்மையான சம்பவம். மதுராந்தகத்தில் ஒரு சபை, நல்ல ஒரு சபை, சொல்ல வேணாம், நல்ல சபை, நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர் அவங்க சபைக்கு வருகிற ஒரு சிஸ்டர், அவங்களாம் ஒரு 42 நினைக்கிறேன். நல்லா ஜோம் பண்ணுவாங்க. நான் பார்க்கணும், நல்லா ஜோம் பண்ணுவாங்க. நல்லா அந்நிய பாசை தான். என்ன பாசைங்க? வாயத்தில் அந்நிய பாசை தான். நல்லா ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்க. முதலாந்தத்தில் போனீங்கன்னா அந்த மாதிரி சபை இருக்காது. அல்லேலூயா. நான் அங்கே கத்தோலிக்க நாங்கள் செய்தி கொடுத்துருக்கேன் போன மாதம். அல்லேலூயா. கர்த்தர் தேவாலயத்தில் கிட்டத்தட்ட 800 பேர் ஒரு இடம். அல்லேலூயா. கர்த்தர் அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். அப்போ இந்த சகோதரி பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. வாயத்தந்தன அந்நிய பாசை தான். என்னப்பா வாயத்தந்தன அந்நிய பாசை, நல்லா ஊழியம் செய்வாங்க, நல்லா ட்ராக்ஸ். இப்போ 2 வாரமா எங்க போல? சர்ச்சுக்கு போல. அந்த பாஸ்டர் விசாரிப்பாங்கல்ல, போயிடுறாரு. என்ன இந்த சகோதரி நல்லா ஆக்டிவா இருக்குமே, நல்லா மூழ்கி கொஞ்சம் போயிட்டா. ஒரு 4-5 அம்மாமார்கள் சகோதரிமார்களை கூப்பிட்டு போயிட்டு எதனா ட்ராக்ஸ் கைப்பிடித்து கொடுக்குறாங்க. என்ன வரல, என்ன வரலன்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. அப்புறம் இவர் போயிடுறாரு. ஐயா போகும்போது அந்த அம்மா நல்லா 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 இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இவர் போனால் ரொம்ப டல்லாகி அப்படி மெலிஞ்சு போய் அப்படியே ஒரு மாதிரியாக நல்லா இருக்கும்.
என்னடா அது பார்த்தா அப்படியே இவர் போய் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பிசாசு ஆடுவான். ஆடி அப்படியே இது பண்ண போய் பீரோ பார்த்து நிமிஷம் நின்று என்ன இயேசுக்கு நாம பண்ணுவோம் என்னையா போக சொல்றேன் தஞ்சு சாப்பிடுறேன். இவ்வளோ பெரிய மாதா செலக்கலாம் புரியுதா? இவ்வளோ பெரிய மாதா செலக்கலாம் அப்படியே ஓடி முடி பிடிச்சி பீரோ தஞ்சு சாப்பிடுறேன். இவ்வளோ பெரிய மாதா செலவு தான். அப்போ நம்பிக்கை எது மேலே போயிடுச்சு? மாதா மேலே. சொல்லுதான், நல்லா கவனிச்சிங்க. மாதா கிருதா எதுவுமே நீங்கள் போகக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தால் தயவு செய்து இன்னையோட என்ன பண்ணுங்க, விட்டுடுங்க. அல்லேலூயா. அப்படி தான் ஒன்றையும் சொல்லிச்சான், பிசா சொல்லிச்சான். நானும் தேடி போனேன், அவள் தானே என்னை தேடி வந்தா. இப்போ என்னை போச நம்பி போகும் புது நம்மளுக்கு இந்த அம்மா ஜெபம் பண்ணோம். ஆனால் இருந்தாலும் பழைய அதை விட்டு வர மனசு இல்லை. சரிங்களா? மனசு இல்லை. நம்பிக்கை தான் போயிடுச்சு. மரியா கிட்ட போயிடுச்சு. நல்லா கேளுங்க, மரியா இயேசு பெற்றார் தான். அவங்க கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும் தான். ஆனால் அவங்க தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. சொன்னாரு பரிசுத்தாவை உண்மை என்ன பண்ணோம், நிழலிடும். அப்ப என்ன பண்ண, குமாரனை பேர் அவர் என்ன பண்ண, இயேசு என்று பெயரிடுவாராக. அவர் ஜனங்களின் சகல பாவங்களை என்ன சுத்திகரிப்பார். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதோ ஒரு கன்னிகை என்ன பண்ண, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், இயேசு என்று பெயரிடுவாராக. அப்போ போச்சு. அப்புறம் படைச்சு அந்த சிலையில நொறுங்கி தீ வச்சு கொளுத்தும் போது நல்லா ஊழிய செய்றாங்க, குடும்பம் நல்லா போட்டுறாங்க. அதனால தான் சொல்றேன், சிலையை மாத்திரம் கூட. அல்லேலூயா. சிலையை மாத்திரம் ரகசிய பாவங்கள். எத்தனை பேர் நீங்க ரகசிய பாவத்தில் இருக்கீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. சில பேர் ரகசிய பாவங்கள், கணக்கு தெரியாத நன்மையை செய்யறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவம்லாம் இருக்குதுங்க. இப்படி சாட்சி சொல்ல முடியும். இன்னொரு சாட்சி சொன்னா ஏந்து போயிடுவீங்க, நீங்க இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. நிறைய சாட்சிகள். அப்ப தேவனுடைய கிருபையா இருக்குது. அதனால தேவனை காட்டில யாரும் அதிகமாக நேசிக்காதீங்க. அதுக்குன்னு உங்களுடைய அம்மாவுக்கு தாய்க்கு தன்னுடைய கணத்தை பண்ணணும், தூக்கி என்ன பண்ணக்கூடாது, மேல வச்சுக்கூடாது. அல்லேலூயா. ஆனா இயேசு அதான் சொன்ன, முதலாவது என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவனுக்கு கனம் பண்ணணும். அல்லேலூயா. இயேசு சொன்னாருங்க, அவர் எரிசல் தேவனுடைய பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு. சகோதரன் அவங்க அம்மா அக்கா என்ன பண்றாங்க, கீழே நிற்கிறாங்க. அப்ப கீழே சொல்றான், உன் தாய் சகோதரன். யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு தகப்பன்? If you do in ministry with our brothers and sisters, you will be thanking Heavenly Father. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய நன்மை செய்ய இவங்களோ எனக்கு சகோதரர். Hallelujah. With our doing ministry. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்துல செய்கிறவங்க மட்டும்தான் எனக்கு சகோதரர். Hallelujah. அவருடைய சித்தத்தை செய்யறாங்க. அல்லேலூயா. நீ சித்தத்தை செய்யாத உன் இஷ்டம் போட அப்படியே அப்படியே என்ன சொல்ற, அப்படியே அலைஞ்சிக்கின்னு என்ன ஒரு கடைசி ஒரு நீங்க பாத்தீங்கன்னா 40 வயசு ஆகும், 50 வயசு ஆகும், ஒன்னும் என்ன ஒரு தீர்மானம் தெரியாது, என்ன அழைப்பு என்ன பண்ணது தெரியாது, என்ன பண்றதும் தெரியாது. வயசு பாடினா என்ன இருக்கும். அப்புறம் இயேசு மேல பழி போடுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க, இயேசு மேல பழி போடுவாங்க. ஐயோ ஈடு கைப்பற்றீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கிணறு இருக்குது, போனா விழுன்னு தெரியும், ரோடும் இருக்குது, போய் பூந்துட்டு இயேசு எனக்கு கிட்ட சொல்ல முடியுமா? முடியாதுங்க. ஞானங்க, அதான் ஞானங்க, அதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சேவை நடத்துவார், உன்னை வழி நடத்துவார், உனக்கு கைட்னஸ் பண்ணுவார். அல்லேலூயா. நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு கேட்கிறேன், என்ன பண்ணுவேன், அனுப்புவேன், சகல சத்தியத்துக்குள் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. with the guidance. அல்லேலூயா. அவரை போல நம்ம வழி நடத்துக்கு அவனால முடியாது, எந்த நபரால முடியாது. உன் பாஸ்டரால முடியாது. அல்லேலூயா. உன்னுடைய தகப்பனால முடியாது, உன் கணவரால முடியாது, உன்னுடைய தம்பி எக்ஸா உன் சொந்த பந்தம் யாரால முடியாது. அல்லேலூயா. உன் நினைவா இருக்கிற ஆண்டவர். அதனால சொல்றேன், அப்படியே அதை ஃபோக்கஸ் பண்ணி போங்க, அந்த நன்மை செய்யறதுல ஃபோக்கஸ் பண்ணி போங்க. நீங்க செய்ய 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 உனக்கு இருக்கிற மெய்யானதை நீ பெற்றுக்கொள்வாய். ஒரு சத்துருவனை தொட முடியாது. அல்லேலூயா. ஒரு சத்துருவனை தொடவே முடியாது. அல்லேலூயா. சிவகாசி மாவட்டத்துல 2 பேர் நல்ல அண்ணன் தம்பி. நான் சாட்சியில சொல்றேன், 2 பேர் அண்ணன் தம்பி. இவரு நிறைய பிரசஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமாயிட்டார். இவருக்கு குழந்தை கிடையாது, இவருக்கு குழந்தை உண்டு. வளர்ப்பு குழந்தை எடுத்து வளர்க்கிறாரு. அல்லேலூயா. அப்ப வளர்க்கும் பொழுது இவருக்கு பொறாமை ஆயிடுச்சு. எங்க அண்ணகாரன் யாரு பத்துன்னு தெரியல, சொத்து கொடுத்துட்டா என்ன பண்றது, போயிட்டு என்ன பண்ணா, சொந்த அண்ணனுக்கு சூனியம் வச்சுட்டான். அல்லேலூயா. சொந்த அண்ணனுக்கு போன மாசம் அல்லேலூயா சொந்த அண்ணனுக்கு சூனியம் வச்சுட்டான். ஒண்ணு இல்ல, கால்கையெல்லாம் ஈர்த்துக்கிட்டு கால்கையெல்லாம் முடைச்சுக்கிட்டு அல்லேலூயா அப்படியே போயிடுச்சு. அவர் இயக்கி கொண்டுதா, எனக்கு ஒரு தெய்வம் கிடையாதான், எனக்கு ஒரு அண்ணன் கிடையாதான், என் வாழ்க்கை போக சொல்லும் பொழுதுதான் ஒரு நபர் ஏசு குடிக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருந்து காஸ்பல் டீம்ல இன்வைடேஷன் போக பார்த்தியா, ஒரு நபர் வந்து அந்த வாலிப தம்பி போயிட்டு
இவர் விசிட்டிங் பண்ணும்போது இந்த சைடு சிவகாசி சார் அப்போ பண்ணும்போது சொல்ல ஒரு டாக்ஸ் கொடுக்குமா இருப்பாரா சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு எல்லாம் பிசாசுலாம் ஓடி இன்னைக்கு சூனியா பூசாரி சொல்லிட்டான் இன்னும் 3 மாசத்துல காலி சொல்லிட்டான். அல்லேலூயா. இன்னும் 3 மாசத்துல காலி. ஆசைப்படலாம் என்ன பண்ண சாப்பிட்டு ஆசைப்படுத்தலாம் துண்ணுடலாம். அல்லேலூயா. ஆனா இயேசு அப்படி இல்லைங்க, முடிந்த துவக்கத்தில் பார்க்கும். அல்லேலூயா. அவர் தான் ஜீவனுள்ள தெய்வம். அல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து திருடன் கொல்லவும் மயக்கம் வருகிறான், நானே அதுக்கு ஜீவனும் பரிபூர்ணமாக சொல்றேன். அல்லேலூயா. இப்ப ஏதோ போராட்டப்படுது, எந்த போராட்டம் கிடையாது. நான் சமீபத்துல அந்த இது வாலிபர் உலகம் சொல்லிட்டு இயேசு இருக்கிறாங்க, அதை நான் பார்த்தேன் 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த வாலிபர் உலகத்துல எனக்கு வரும் மேக்சின் வரும், நான் இங்கிலீஷ்ல இருக்கும்போது அதை பதிவு பண்ணேன். எனக்கு தொடர்ந்து அந்த மேக்சின் வரும். அப்போ அந்த மேக்சின் படித்தேன். இந்த வாலிபர் உலகத்துல இல்லையா, அந்த இன்டர்நெட் டெஸ்டிங் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த 38 மாவட்டத்தில் இருக்கிற வாலிபர் இன்டர்நெட்ஸில் ஜெபம் பண்ணுங்க. அவங்க பாருங்க வேலையை செய்கிற காட்டில் என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை அந்த வாலிபர்கள் நினைச்சா சுற்றலாம், நானும் வந்து நினைச்சா சுற்றலாம், நினைச்சா போகலாம். ஆனால் அந்த வாலிபர் என்ன பண்ணுறாங்க, இயேசுன்னு அர்ப்பணிக்கிறாங்க. அல்லேலூயா. சாதாரண அற்புதம் நடக்குதுங்க. மேக்சின்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு யாரும் வாலி பசங்க இருந்தாங்கன்னா இயேசு டிகிரியில் போயிட்டு வாலிபர்களுக்கு பதிவு பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மாசான மேக்சின் என்ன பண்ணோம், உங்க வீடு தேடி வரும். அதுல வாலிபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். மாசம் அதுல எல்லாம் சாட்சி வரும். இக்னேட்டஸ்ல எங்கெங்கெல்லாம் போனாங்க, எங்கெங்கெல்லாம் வாலிப தம்பி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு 3 மாசம் முன்னாடி என்ன சம்பவம். அல்லேலூயா. அப்போ அவர் சோர்வோட தான் போய்க்கிறாரு, ஆண்டவர் நீங்க கொடுத்துன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஏன் அவரு நம்ம செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 38 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இக்னேட்டஸ்லாம் என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜபத்துல 1 நிமிஷமா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தரிசனம் பெருசு. அல்லேலூயா. அதனால அப்படி இருக்கு. ஏன்னா நான் அதில் போயிருக்கேன் நிறைய கிராமங்கள். ஏன்னா நிறைய பேர் சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க, ஓடி கிடப்பாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் ஓடுவாங்க, மீட்டிங் ஓடுவாங்க, அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க. ஆனால் உட்காந்து என்ன பண்ண, போய் திரிச்சு அலைஞ்சு என்ன பண்ண முடியாது, கைப்படுத்தி கொடுத்து சொல்ல முடியாது. போய் பிரசம் பண்ணாங்க ஆகும்னு, ஆனால் கைப்படுத்தி என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பவுல் தான் சொல்றாரு, பிரசங்கத்துக்காக என் தலையை கொடுத்தேனே. அல்லேலூயா. தன் சொந்த ஜனங்களால் மோசத்தினாலும் சொந்த பட்டணம் சில வேலை அதாவது பசியினாலும் பட்டினாலும் நிர்வாணமாகினும் கப்பல் சேதங்களினாலும் சகோதரனால் வந்த தொல்லையினாலும் கொள்ளையினால் வந்த காவலினால் வைக்கப்பட்டேன். எத்தனை நாள் காவல் வைக்கப்பட்டேன்? ஏன்னா அந்த சுவிசேஷம் அந்த ரோமாபுரிக்கு போகணும், அந்த எபேசுக்கு போகணும், அந்த என்ன பண்ண பில்கா பட்டணத்துக்கு போகணும். அல்லேலூயா. எல்லா பட்டணத்துக்கு போகும்படியா கர்த்தர் தெரிந்த பவுலை என்ன பண்ண ஆண்டவர் வல்லமை பயன்படுத்த. அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு எதுக்குத்தான எல்லாம் மாதிரியமா இருக்கும், பிரச்சனையா இருக்கட்டும். பாருங்க, அதை படிக்கும்போது ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு. அவரு யாருமே இல்லையா, அவர் தான் 3 மாசம் டைம் கொடுத்தேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம ஆண்டவர் முடிவுல முடிச்சுன்னு நினைச்சா அதில் தான் ஆண்டு என்ன பண்ண எழுப்பி, அல்லேலூயா, எழுப்பி உதவி செய்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதம் 119 68 வாசிங்க. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நல்லா கவனிக்கும்போது பிரமாணம் எனக்கு போதியும். அல்லேலூயா. தேவரீர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். புரிஞ்சுதா? யாருக்கிட்ட நம்ம போய் நன்மை செய்யணும்பா, ஏசப்பா என்கிட்ட காசு இருக்குது, என்ன பண்ண முடியாது, ஒரு ஊழியக்காரனை கொடுக்க முடியல, ஒரு ஊழியத்துக்கு என்ன பண்ண உதவி செய்ய முடியல, என் கையில் இருக்கிற வெள்ளம் பிசினி தனத்தை என்ன பண்ணுங்க, மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, என்ன பண்ண நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அவர்தான் எல்லாமே செஞ்ச முடியாதுங்க, சும்மா எல்லாம் தானம் மாதிரி கொடுத்துட முடியுமா? அதுக்கே திரும்ப வேணும். இப்போ வாசிங்க நல்லா அந்த வசனம். நடக்கணி தேவரீர் இயேசுவே நல்லவரும் பாருங்க, ஒன்று நன்மை செய்கிறவர் நல்லவரும், அடுத்தது உமது பிரமாணங்களை போதியும். ஆண்டவரே நீ நல்லவராயிருந்தீர், நீ நன்மை செய்கிறாயிருந்தீர், அதை எனக்கு போதித்தரும். அவர் பிளான் கொடுப்பார். அல்லேலூயா. மாதத்துல சம்பளம் வந்தாமா, அங்க எத்தனை நிறைய இடங்கள் இருக்குது, நீங்க உதவி செய்யலாம். நிறைய ஆசிரமங்கள் இருக்குது, நிறைய திக்கற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய விதவிகள் இருக்கிறாங்க. போய் என்ன பிளான் பண்ணலாம், நீங்களாம் அவர் தான் பிளான் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. போன மாசம் ஒரு சாட்சி, அவங்க இங்க தான் இருக்கிறாங்க, நான் மாசம் போய் ஜெபம் பண்ணுவேன். இது பக்கத்துல இங்க நெம்மேலியில் இருக்கிறாங்க. நெம்மேலியில் புதுசாக பிளாக் வந்துச்சுங்க, அந்த பிளாக் நான் மாதம் போய் ஜெபம் பண்ணுவேன்.
அந்த அம்மா வந்து சின்ன ஒரு பழக்கடை வச்சுருந்தாங்க. சின்ன ஒரு பழக்கடை வச்சுருந்தாங்க. இங்கே இந்த என்னது உங்களுக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்புறம் எல்லாமே முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அல்லேலூயா. பாருங்க, வாடகை வீட்டுக்கு போனாங்கன்னா வாடகை கட்ட முடியாதான். அல்லேலூயா. வாடகை கட்ட முடியாதான். ஒரு ஊழியக்காரன் வந்தால் அவனை கனம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் வந்தால் நிறைய ஊழியர்களுக்கு அவங்க என்ன பண்ண சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அந்த டைம்லேயே இந்த இந்த ஜிப்பு கம்பெனின்னு வராங்க. அந்த கோர்ட்டு பாருங்க சரியா இருக்குதுல்ல, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவங்க 2008 மாதம். நான் போவாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தரித்திரமான நிலைமை. அல்லேலூயா. இந்த சைடு தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வீட்டில் என்ன ஒரு காரு, ஒரு டாடாசி, 2 பைக் இருக்குது நிம்மதியில். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால தேவனையும் தேவன் ஊழியத்தை என்ன பண்ணுங்க, நேசிங்க. அல்லேலூயா. தேவனுக்காக என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்யுங்க. கொடுக்குறது அப்புறம் ஊழியம் செய்யுங்க. அந்த அம்மா சொல்லுது, பழக்கடையில் தம்பி நான் அப்படியே ட்ராக்ஸை வச்சுட்டு இருப்பேன் தம்பி, எவனா இருந்தாலும் கொடுத்துருவேன். அந்த பழகிறது பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் பயங்கர வைரக்கமாக இருந்தாங்களாம். பழத்தில் கவர் போடாமல் அந்த கவரில் போட்டு அனுப்பிச்சுமா அந்த அம்மா. எவ்வளோ இருக்கிற யாரா நம்ம 2வது வருவானா கடையை. ஒரு காலத்தில் அப்படியே சொல்ல ரசிக்கப்பட்டாங்க. அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பழம் போடு கவரில் கொடுப்பாங்கல்ல, கருப்பு வரல, அதை அப்படியே ட்ராக்ஸை போட்டு கொடுத்துருமா. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ தேவனுடைய கிருபை நன்மை செய்கிற கற்றுட்டாங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன போதிக்கணும், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் செய்யணும், எனக்கு போதித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வழி நடந்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. 8 வசனம் லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். லூக் சாப்டர் அல்லேலூயா. பாருங்க, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள் பொறுமையோட, அந்த பொறுமை வேணும். பாருங்க, அந்த பொறுமை வேணும். எல்லாத்துலயும் பொறுமை. பொறுமை கடலும் பெரியதுன்னு சொல்லுவாங்க. பொறுமை கடலும் பெரியது. பொறுத்தா பூமி ஆழ்வார். சூப்பரான படம் முடியுது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சும்மா அப்படியே நம்ம தொழில் பண்ண நல்ல காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பொறுத்து தேவ சமூகத்தை காத்து நன்மை செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணோம், ஊழியம் செய்கிறது. இந்த பேக்கில் எப்பயுமே, ஹேண்ட் பேக்கில் எப்பயுமே என்ன பண்ணோம், தாய்மார்கள் சொல்லி மல்லாது ஹேண்ட் பேக்கில் எப்படியும் ஒரு 10 ட்ராக்ஸாக இருக்கும். 2 புதிய படம் பஸ் ஸ்டாண்டில் போகும்போது வரும்பொழுது கொடுங்க. அல்லேலூயா. எப்பயுமே உங்கள் ஹேண்ட் பேக்கில் 500 ரூபாய் தாளுக்கு வரையும் 10 ரூபாய் தாளுக்கு தெரியும். எப்பயுமே 5 ட்ராக்ஸு ஒரு புதிய படம் தயவு செஞ்சு வச்சுங்க. உங்கள் கூட பயணிக்கிறவங்க நீங்கள் வரும்பொழுது சும்மா கொடுங்க, நாங்கள் பேசிக்கிறாங்க. அல்லேலூயா. எப்பயுமே உங்கள் ஹேண்ட் பேக்கில் நீங்கள் பஸ்ஸில் மணி பஸ்ஸுங்க, எங்கள் ஊரில் மணி பஸ், அந்த மணி பஸ்ஸில் என்ன பண்ணணும், எப்பயுமே அது மணி பஸ்ஸாக இருக்கக்கூடாது, ட்ராக்ஸ் பஸ்ஸாக இருக்கணும். அல்லேலூயா. மணினா பணம், பணம் பஸ்ஸாக இருக்கக்கூடாது, ட்ராக்ஸ் பஸ்ஸாக இருக்கணும், பைபிள் பஸ்ஸாக இருக்கணும். அல்லேலூயா. கண்ட்ரி சோதனை பண்ணுமா, சோதனை. அல்லேலூயா. அப்போ அப்படி மாறும்போது நிச்சயமாக யாரும் பெரிய நன்மை செய்வோம். அல்லேலூயா. லூக்கா 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய 29-28 வாசிங்க. அதிலே 6:28 இல்ல லூக்கா 6:33 தான். லூக்கா 6:33. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. ஓகே ஓகே அம்மா ஓகே. ஏன்னா நான் நன்மை செய்யணும் தான் கிடையாது கொடுக்குறேன். ஒரு வீட்டுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு அதான் சொன்னல மாதம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அதே அந்த குடும்ப நிலையத்துக்கே போயிட்டு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அண்ணா பதன் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆசிரமத்தில் அவன் நீ மட்டும் கிடையாது, உலக தமிழ் படி சொல்லுவான். ஒரு எலெக்ஷன் வந்துட்டா போதும், ஆசிரமத்தில் திருவிழா தான் இன்னைக்கு. என்ன பிரியாணி என்ன இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா புண்ணியம். ஏன்னா அவங்க செஞ்ச ஒரு புண்ணியம் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயிச்சிருவோம், தெய்வம் நம்ம நினைச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவார்.
அல்லேலூயா. சில பேர்னா புண்ணியம் செய்வாங்க, பாவம் அதிகமாக செய்வாங்க. அல்லேலூயா. உன் புண்ணியம் ஒன்று ரட்சிக்காது, இயேசுதான் ரட்சி. அது வேற டாபிக், அந்த டாபிக் சொல்ல வரல. அப்போ என்னன்னா, நீங்கள் நன்மை செய்கிறவரை செஞ்ச ஏதாவது பலன் இருந்தா கீழே வாசிக்கணும். பாவிகளும் அப்படி செய்கிறார்களே, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சத்துருக்களை என்ன பண்ணுங்க? ஸ்லேயுங்கள். கைமாறு கடன் கொடுக்கணும். உன்னிடத்துல கேட்கறதெல்லாம் என்ன பண்ண? முகம் போனாது இல்லையா பிரதர், இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி முகம் போனக்கூடாது. எந்த டைமும் வருது நம்மகிட்ட காசு வேணும், முகம் போனக்கூடாது. இடத்துல கேட்கறது என்ன பண்ண? இருந்தா 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 இருந்தேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இருந்தா இருந்தேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க? இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய கிருபை வரங்கிறது இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உன்னிடத்துல யார் வந்தாலும் முகம் போடக்கூடாது. அல்லேலூயா. முகம் போடவே கூடாது. அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஆபிரகாம் ஊழியர்கள்லாம் செஞ்சுட்டு அவர் அப்படியே உட்கார்ந்து ஆதியாகமம் 19 நினைக்கிறேன், ஆதியாகமம் 19 அதில் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வாசிட்டு பாருங்க வீட்டில் போயிட்டு. ஆதியாகமம் 19 வசனம் இருக்குது. ஒரு 2 பேர் வராங்க. வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க? சாப்பிட்டு கொஞ்சம் ஆறிட்டு போங்கன்னு சொல்லும் பொழுது அண்ணா சாப்பாடு போயிட்டு கட்டுப்படி எல்லாம் போறாரு. அப்ப யார் அவங்க? தேவதூதர்லாம். அப்ப சொல்றாரு, நாம் சில அறியாதுல என்ன பண்றோம்? தேவதூதரை என்ன பண்றோம்? தள்ளிடுறோம். அதனாலதான் நான் ரட்சிக்கப்படாத முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா, ரட்சிக்கப்படாத முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா அப்படியே போயிட்டு காசு கேட்டால் கொடுக்க மாட்டேன் சிக்னல்ல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்? சரி ஓகே உங்கள்கிட்ட கேட்க அடுக்க பண்ண ஒரு நாள் அதுக்காக இது என்னது நம்ம கூடுவரத்தில் உள்ள அந்த ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, அதை இண்டிபெண்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு 65 பேர் வராங்க சர்ச்சில். ஆயிட்டு பிரதர்ஷினியை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போனேன். போயிட்டு அவங்க எப்படி நல்லா 2வது செய்தி கொடுத்து நான் வரும்பொழுது என்ன பண்ணாங்க? அப்போ என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது. அல்லேலூயா. 100 ரூபாய் இல்லை, காசு இருக்குது. அப்படிலாம் இருந்தால் அப்புறம் 100 ரூபாய் இருக்குது. அந்த அம்மா வந்து கேட்குது, இப்படி சரி எடுத்து பார்த்தாலும் அவ்வளோ 100 ரூபாய் தாரு. ஐயோ என்னடா சோதனையாக இருக்குது, சில்லறை நாடு குத்தலாம் பண்ணுது. சரி என்ன பண்ணிட்டேன்? அவ்வளோ வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணா, சரி பாரு போயிட்டு ஒரு டீ கடையில் போய் என்ன பண்ணி சில்லறை மாட்டின்னு அல்லேலூயா மாட்டி கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படியா இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஏன் சொல்றேன்னா, உன்னிடத்துல கேட்குறோம் யாரும் நம்ம முகம் கோணக்கூடாது. அல்லேலூயா. முகம் கோணக்கூடாது. தேவன் கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. மகிமையா இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க லூக்கா 6:27. லூக்கா 6:27. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், ஒரு பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. ஐயோ இந்த சகோதரி 2008 ஐயோ அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, செத்தா கூட அவங்க வீட்டு வாசல் என்ன பண்ண மாட்டாங்க? மிதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் வைராக்கியம். பரலோக வாசலை மிதிக்க முடியாது. நீ அது போய் இருந்து வச்சுக்கியா, இன்னியோட அதை சுட்டி வச்சிரு. இந்த செகண்ட்ல என்ன பண்ண சுட்டி வச்சிரு. ஏன்னா வெளியிலா உன் அண்ணன் கூட பேச தம்பியோட தான் தப்பு வெளிப்படுத்துறாரு. அல்லேலூயா. இந்த கசப்பு மறந்துடு. செத்தா கூட உங்க வீட்டு வாசலை மெரிக்க மாட்டேன்னு சொல்ற, அது கெட்ட சுபாவம். பரலோக வாசல் மெரிக்க முடியாது. பரலோக வாசல் நீ என்ன பண்ண மெரிக்க முடியாது, போக முடியாது. நோ என்ட்ரி. அல்லேலூயா. அப்படியா இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை வரங்கள் இப்படியாக நம்ம என்ன பண்ணி உந்தி தள்ளுகிறது. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க லூக்கா 6:27. வாசிட்டீங்களா? 6:27 வாசிங்களா? இப்ப சங்கீதம் 103:5 வாசிங்க. நன்மையா வாய் என்ன பண்ணுவாரு? திருப்தி ஆகுவார். அல்லேலூயா. கழுது போல உன் வாய் என்ன பண்ணும்? வாழ வைத்தாங்க. அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க.
உனக்கு குறித்தது நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. அதோட பொய் சொல்லணும், பொய் சொல்லாது, அது தாமதியாது, காத்துரு. அல்லேலூயா. காத்துரு, வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. எல்லா கரங்களை மூடி, எல்லா கண்களை மூடி, எல்லா கரங்களை போட்டு இயேசு எல்லாம் முழங்கால் படிட்டு வாழ்க்கையில ராபா 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 ஓ ராகா மெய்யான விடுதலை கர்த்தர் தர போகிறா. ஓ எல்லாம் இயேசுவின் நாமத்தினால. இங்க வந்திருக்கிற சில பேர் கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஏதாவது நடக்காதா என்று சொல்லி ஆளே வந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த வேலையில எனக்கு பயந்து உண்மை முத்தமாயிரு என்று சொன்னாரு. அந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னவர், ஓ ஹல்லேலூயா, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிரு என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. ரகரபரபரபா சகரபரபா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் விடுதலை பெற்றுகிற நேரம், எல்லாம் அமைதியோடு கூட எல்லாம் கண்ணு மூடி ஸ்தோத்திரத்தோட தேவன் விடுதலையை காத்துக்கொள்ளுங்க. அப்படியே காத்துருங்க. என்ன உங்க வாழ்க்கையில் நிறைவேறணும், அப்படியே காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் நம்மை தொடர்புகிறது. ஓ ஒரு மெய்யான விடுதலை, ஓ நிச்சயமா டெலிவரிஸ் கிடைப்போகுது. ஓ ரகரபரபரபா ஓ ரசகரபா எல்லாம் தேவனுடைய வரங்கள். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. அற்புதரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ உமக்கு நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. மரவா இயேசு மரவா, உன்னை உருவாக்கிய இயேசு மரவா. ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறார். மரவா இயேசு மரவா, உன்னை மைப்பொழுதிலும் உன்னை மரவா இயேசு மரவா, ஒரு மைப்பொழுதிலும் உன்னை மரவா இயேசு மரவா, உன்னை உருவாக்கிய இயேசு மரவா, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ரகரபரபா ஓ ரகரபரபா இயேசுவின் நாமத்தில் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மாம்சமான யாவரும் என் ஆவியை போற்றுவேன். நகரம் ஒவ்வொரு போற்றுங்கப்பா. ஓ ரகரபா ஓ எல்லாம் பெற்றோர் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் கடலைக்கு எல்லாம் பாவங்கள் சாபங்கள் நீக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால எல்லாம் கட்டுகள் உடைவதாக, எல்லாம் பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அகற்றப்படுவதாக. In the name of Jesus, I have a title, Jesus redeems. விடுதலை, ஒரு விடுவிக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கையில காணப்படுகிறார். எல்லாம் அனுபவம், எல்லாம் விசாசம் கிடைக்க நினைச்ச உன் கடிதத்தை, உன் வழியை கிடைக்க நினைச்ச எல்லாம் பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் மாறுது. இயேசுவின் நாமத்தில் நீ கட்டப்படுவாய். கட்டப்பட்ட இயேசுவின் நாமத்தில் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே, அப்பா இந்த நேரத்துல கூட கர்த்தாவே, அப்பா நீங்க மகிமையான ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவ கிருபை ஆளுகை செய்யுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறானே என்ன நோக்கத்தோடு கூட